அக்கா 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 என்னக்கா எப்போக்கா கடன் கொடுப்ப? கடன் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? இதோ தரேன்னு சொன்னேன், இன்னும் நீ தரவே இல்லை. வாம்மா, வா வா, இங்கே உட்காரு, வா இங்கே உட்காரு, பக்கத்து உட்காரு. முடியாதுக்கா, தயவுசெஞ்சு சொல்லுங்கள், என்னால் உட்காரலாம் முடியாது. நீ இப்போவே சொல்லுங்கள், நான் இப்போ வாங்கிக்கின்னு போகிறேன். பரவாயில்ல உட்காருமா. நான் உட்கார மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். என்னம்மா வாங்கிட்டு போகணும்? நான் உனக்கு என்ன கொடுக்கணும்? ஞாபகம் இல்லையே. நான் உனக்கு என்ன கொடுக்கணும்? எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. சொல்லு. இப்போ தானே வாங்கினீங்க, இப்போ 6 மாதம் ஆகுது வாங்கி. 17,000 தரணும். நீங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சா? 17,000 தரணும். ஆமாம், நான் உனக்கு 17,000 தரணும்ல. எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது பாரு. எனக்கு இது கூட தெரியாமல் இருக்கு இவ்வளோ நாளாக. நான் மறந்தே போயிட்டேன் சுத்தமாக உங்ககிட்ட வாங்குறது. அப்படியா? அப்படி சரி, அதை விடு. இப்போ நான் கல்யாணத்துக்கு போகிறேன். இங்கே நான் ரெடி ஆகிட்டேன், கல்யாணத்துக்கு போகிறேன். வலையெல்லாம் கூட போடணும், இன்னும் போடலை. கல்யாணத்துக்கு போகிறேன். எனக்கு ஒரு 3,000 ரூபா கொடு. 17,000, அப்புறம் ஒரு 3,000, 20,000. சரியா? 20,000 நீ எனக்கு ரவுண்டாக ஒரு கடனாக கொடுத்துரு. என்ன 3,000 ரூபாய் வேணுமா? இது தரேன். 3,000 ரூபாய் வச்சுக்கோ. இதோட சேர்த்தா மொத்தம் 20,000. சரியா? 20,000 ஞாபகம் வச்சுக்கோ. என்ன போயிட்டு வந்து எனக்கு நாளைக்கு கொடுத்துக்கிறியா? எப்போ கொடுக்குற? 20,000 கொடு எனக்கு கடனா. நான் உனக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். சரியா? அடுத்த வாரம் சொல்கிறியா? சரி சரி, இந்தாங்கக்கா. சரி, நான் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். அடுத்த வாரம் சொல்கிறேன். சரியா? அடுத்த வாரம் நான் உனக்கு சொல்கிறேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் சொல்கிறியா? சரிக்கா, நான் வரேன். பாய். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். 3,000 எனக்கு கொடுத்துட்டா. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்படிலாம் ஏமாறுறாங்க. என்ன பண்ணுறது? கடன் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நல்லா அனாவசியமாக யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.